மகாலட்சுமி கடாட்சி சபையிலே தரவணையத்தினால் சாமி யாரும் தெரியாது. இதோ விழுப்புரம் மாவட்டம் எடையரை சேர்ந்த நாடக பேராசிரியர் எம் சூர்யா. வேணாம் அந்த பட்டம் பேராசிரியர் வேணாம் இல்ல 27 வயசுக்கு 28 வயசுக்கு பேராசிரியர்லாம் வேணாம். கல்யாணம் ஒரு காலம் இருக்குன்றானா கல்யாணம் பைத்தியக்காரா யாரு கதையை பேசிட்டு இருக்க? சூர்யா கதையா? டேய் முட்டாள், தரித்து வந்திருக்க இடத்துல சூர்யா போட்டிருக்கா? அவன் போட மாட்டாங்க, ஒன்னே ஒன்று தான் போடுவான். என்ன போடுவான்? அதெல்லாம் வேணாங்க. போடுவான் மச்சக்கூர் மகாதாரி மச்சத்திரு
காரணம் 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 அலைமகள் கலைமகள் திருமகள் அலைமகள் ஸ்துதி சம்மா ஒரு ஆர்டர் வரைக்கும் ஆர்டர் யுகம் 84 ஒன்று கிரேதா கிரேதா கோபரா கல்லி 4 3 2 1 மொத்தம் எத்தனை 4 3 2 1 10 தசவதார மூர்த்தி கமலஹாசன் 9 மச்சான் கொஞ்சம் வா அவன் நம்ம கிட்ட வர மாட்டான் ஒண்ணு பொண்ணு வேஷக்காரன் வரணும் ஆமா இல்ல சூர வேஷக்காரன் வரணும் ஆமா அந்த பொண்ணு வேஷத்துக்கு தலை வெளியே பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் தான் பிடிக்கும் ஏன் தான் வானா வானா அவனா அவன் அபச்சாரம் பண்ணி சுத்தமா தெரியல யாரு அவன்தான் இப்பதாங்க கவிட்டு வந்தான் டேய் கையா தசவதார மூர்த்தி சுவாமி என்னென்ன அவதாரத்தை எடுத்தோம் எல்லாரும் அவதாருங்க யார் யாருக்கு என்ன செஞ்சோம் என்ன தெரியுமா சொன்னா தெரியும் ஒரு பரமேஸ்வரி படி மீசை விடமே கொள்வட மீது உடவீஸ்வரி படி மீசை விடமே கொள்வட மீது நடமாடி நடச்சிட்டனார் கடல் போய் படித்திட்ட பூரணம் மாமகவதனா திருவுடமிய வீரரி மாமகள் காணாத சதிர் பூஜை காட்டியே என்னை காண்பதற்கு பெருமா அப்படி என்று 70,000 ஆண்டுகளா தெய்வம் இல்லை சாமி இல்லை என்று அதர்மத்தை புரிந்தான் இரணியன் தரணியில் உரம் பெற்ற இரணியன் மட்டும் உற்ற நரசிம்மமாய் வந்த முற்றினான் ஜகலாஜனுக்கு பெரும் கீர்த்தினான் பரவாசு தேவா திருப்பிறவே திருப்பிறவே தேவையே பச்சை அழகினால் அழைக்கின்ற வீரல் செய்ய நின்றிட பேரனா இருக்கும்படியான மாபலி சக்கரவர்த்தி மாபலியாகப்பட்டவன் தேவேந்திர பதவி அடைய வேண்டும் அப்படி என்று அஸ்வமே தேவத்தை வருகிறான் தேவேந்திர ஓடி வந்து சொன்னான் அதனால் மதம் உண்டு செய்யறான் ஒரு ஏகம் பண்றோம் ஒரு பூஜை பண்றோம் தானம் பண்றோம் தர்மம் பண்றோம் சொன்னா அடக்க வேண்டும் ஆச்சார வேண்டும் பக்தியிலும் தான் என்ற கருவி கொள்ளக்கூடாது பதவியாகட்டும் பண்பாகட்டும் அமைதி அடக்கம் ஆச்சாரம் இந்த பண்புகள் முக்கியம் இறைவங்கிட்ட போய் என்ன மாதிரி யாரும் செய்ய முடியாது என்ன மாதிரி யாரும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கிட்ட போனா சுவாமிக்கு ஆகாதான் அதுக்கு எடுத்து கொண்டு அடித்துட மாயா பிரபஞ்சத்தை மாயா மோகினி பெண்ணானவள் ஈசன் மையல் கொள்ள மகளை மதத்தை அடப்பதற்காக திருவிக்கிரமனா உருவத்தை கொண்டு ஒரு அடி கொடுறான் குலபிராமணா ஒரு அடி வாங்கினா பண்ண போறோம் 3 அடி தரண்டா திருவிக்கிரமனா உருவத்தை அண்டத்தை ஒரு அடி ஆகாயத்தை ஒரு அடி 3 அடி எங்கடா அண்ணன் சுவாமி நான் இருக்கிற சுவாமி சிறந்த காட்டணும் அப்பதான் அந்த அடக்கம் வந்தது அதனால் மாபலி எப்பொழுது தன்னடக்கத்துக்கு வந்தாயோ என்னுடைய பற்றை நான் என்ற அகந்தையை விடுத்தாயோ பாதாள உலகம் சென்று இது வேண்டுமான பரிவந்தம் ஆழ்வாய் அப்படின்னு சொல்லி அதல சொல்லல கணேச பராதன பாதாள உலகத்துக்கு ஆளும்படி செய்யல அவனை கொல்லல யார மாபலியா அது மட்டுமா இங்க பாத்தியா யாரு இல்ல யாராத மாரியம்மா உடல் மாறி தேனுக முத்து மாறி இதெல்லாம் வர காரணம் யாரு பரன் கீழ் கொண்டு பரமேஸ்வரனை கொண்டு மனசு பெற்ற ராம ராமன் நான்
தாய் மனச்சோரம் அடைந்தார் என்று பருணங்கை வெல்கொண்டு பரமேசனை கண்டு பரசு பெற்று பரசு ஆயத்தால் தாய் எங்க அம்மா ஊர் எங்கும் உலகெங்கும் சாஞ்சா சமயபுரம் சாதித்தா கண்ணபுரம் அப்படி இந்த உருவத்தோடு திகழ்வதற்கு எம்பெருமான் காரணம் பரசுராமனா 5வது பிள்ளைய பிறந்த இல்லையா கோபானந்தம் கொல்ல குழலோசை அல்ல கடகலக்கணம் கடகராசி உலகையாவையும் காக்கும் பொருட்டு 60,000 வயசும் குழந்தை இல்லாத இருந்து தசரா சக்கரவர்த்திக்கு பிள்ளையா பிறந்து ஸ்ரீராமன அவதாரம் செய்து ராவண சம்மாரத்தை முடித்து கடகராசி கடகலக்கணம் நவமி திதி அப்படி விஸ்வாமித்திர பிறந்த வதிஷ்டர்கள் சகல விதமான ஞானங்கள் பெற்று வித்துகளை கற்று பிரபஞ்சத்தை அயோத்தி வளநாட்டு முடிசூட்டி அரசாண்டு ஒருவனுக்கு ஒருத்தி என்ற பண்படி நிலைநாட்டி ஸ்ரீராமனாக வாழ்ந்தார். அடுத்தபடியாக எப்படிலாம் இருக்கணும் எப்படிலாம் இருக்கக்கூடாது என்பதற்கெல்லாம் இவர் தான் எடுத்துக்காட்டு. கோவனந்தம் கொல்ல கொள்ளோ செய்யாங்கல்ல எட்டாவது பிள்ளையாகத்தானே தோற்றமாகி பூபாரத்தை குறைக்க வேண்டும். ஆதிகிரே சக்தியினால் அவதரித்து அரியண்ணன் நாமத்தை துணையாக கொண்டு தங்கை பார்வதியின் உதிர கபாலம் தரிப்பதற்கு புரந்தரன் பூமிபாரத்தை ஆதியிலே என் தங்கையா இருக்கும்படி நாராயணா என்றால் தண்ணீர் அயனா என்றால் படுத்து நாராயணா 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 நாராயண அவதாரத்தை கொண்டு இந்த அந்த தசாவதாரங்கள் இவ்வளவு லீலாவதிகள் ராமனா வந்தது மாபலி மறுத்தடக்கு வாமனா வந்தது மச்சமாகி பூமாகி வராகமாகி வாமனமாகி நரசிம்மமாகி ராமனாகி பலராமனாகி கண்ணனாகி இந்த உருவெல்லாம் எதனால ஏன் எல்லாம் என் தங்கச்சியால வந்தது. தங்கச்சிக்காக வந்ததுங்க தங்கைக்காக. அப்புறம் என்ன வந்தா வரணும்னா தங்கைக்கு ஒரு கஷ்டம் தான். யாரை கேட்பாங்க? நீ ஒரு தங்கச்சிக்கு எது செஞ்ச மாதிரி தெரியல. யாரு கேளு? சாமியை கேளு. ஏன் சாமி? யாருமா? ஆஞ்சநேயா பாசாமி உட்காரா போடா. பாக்குறான் அழ்வார் சாமி இதெல்லாம் எதனால ஏன் தெரியுமா? மாரிமலை இருப்பவள் மகாலட்சுமி அஷ்டலட்சுமி இல்ல மகாலட்சுமி முக்கியமானவன். திடீர்னு ஒண்ணு போட்டா எங்க போவோம்? மூக்குப்பிடி சாக்காடு எதுடா? மூக்குப்பிடி சாக்காடு இல்ல மார்புல மகாலட்சுமி திடீர்னு ஒண்ணு கிடுக்க மாட்டா எங்க போவோம்? நீ ஞானம் வேண்டா. நீ இங்க இருக்க வேண்டிய புள்ளியே இல்ல. இல்ல ரவி அண்ணா எங்க இருக்கணும்ன்ற ஜப்பான்ல இருக்க வேண்டியது. மச்சான் நான் ஜப்பான்ல இருக்க வேண்டியதா? நீ ஊம்னால பூதேவி இருக்கு இல்லையா? மனைவி பூதேவி. ஆமா பூமாதேவி. இவளால வந்தது. மத்த யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். இவளால வந்து ஆசைக்குரிய தேவி, என் பாசத்துக்குரிய தேவி பூதேவி. மகாலட்சுமி காட்டிலும் பகவானுக்கு அதிக பிரியம் பூதேவி மேல. ஏன் சகலத்தையும் பொறுப்பவள். ஆமாங்க. இந்த அம்மா அவ்வளவு சாமானியமா இருக்க மாட்டாங்க. ஆமா நாகரீகர் மனையில் இருப்பாங்க, நற்பரி முகத்தில் இருப்பாங்க. நல்ல மங்களகரமா மகாலட்சுமி கடாட்சமா இருந்தாதான் மகாலட்சுமி இருப்பாளே தவிர இல்லன்னா இருக்க மாட்டாங்க. கிளம்பி அவங்க சர்வனு கிளம்பி போக வேண்டிய இடத்துக்கு போடுவாங்க. என்கிட்டே வேலை காட்டுனா அலமேல் மங்காபுரத்துக்கு போனோம். ஆனா இந்த பூதேவி மேல பாசாதிகம். மார்க்கண்டேய சரித்திரத்துல மிருகண்டர் மகரிஷிக்கு மருத்துவதிக்கும் பிறந்த பிள்ளை மார்கண்டேயன் அவனுக்காகத்தானே பரிந்து திருக்கடையூர்ல என் மச்சான் யமனை எட்டி வச்சான். சும்மா பேருக்குதான் உதச்சது என் தங்க. இவர் ஒண்ணும் பண்ண மாட்டாரு. துப்பாக்கி உனக்கு தெரிஞ்சுதான் போட்டு கொடுத்தியா? வெத்து துப்பாக்கிடா இடபாக யாருதா?
என் தங்கச்சி இது உமையவள் உமா சக்தி இது ஆமா சக்தி இல்லாத என்ன பண்ணுவா ஆடாதுங்க பலபாகம் யாருது இவருது இவருது போர் சக்தி ஓ நீங்க புருஷ சக்தினா புருஷ சக்தி இவரையும் என் தங்கை இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அப்ப அவர் சும்மா இல்லைன்னு நினைக்கிறேன் வெத்து வெட்டுறா எங்க அந்த தர வியாபாரத்து கூட போறது இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன் சரி அந்த கதையில இருக்கு நமக்கு அதனால வெத்து வெட்டு ஆமா என் தங்கச்சி இடபாக நான் வளபாகம் அந்த என் தங்கச்சி இடபாகத்துல எட்டி வச்சது போய் விழுந்தா அந்த 3.25 நாழிகை மூச்சாகி விட்டான் காலதேவன் யமதர்மா கூற்றுவன் யமன் அப்படி போன உடனே என்ன ஆயிடுது 18 கோடி சேனைகள் வெறுத்து போச்சு பிரபஞ்சத்துல ஓ பிரபஞ்சத்துல இந்த பூமி பாரம் தாங்க முடியல ஓடி வரா என் தேவி சுவாமி 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 எதற்கு வரா தேவி தேவி எப்போதும் வரா தேவி தேவி என்ன போ தேவி என்ன சுவாமி இது போட என்ன ஒண்ணும் சுமை தாங்க முடியும் என் பாரத்தை குறைக்க வேண்டும் அப்படின்னா அம்மா இது மொத்தமா குறைக்க முடியாது திரேதா தோபரா களி யுகத்துக்கு யுகமாக படிப்படியா குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவளை சாந்தப்படுத்தி அனுப்பணும் என் தங்கச்சி இருக்கு இல்லையா யாரு மாரியாத்தா அதேதான் உண்மைதான் மாறி என்றால் மாறி இல்லாத காரியம் கிடையாது தஞ்சம் என்று வந்தோருக்கு சஞ்சலம் தீர்த்திடும் வந்தா போதும் வரணும் வந்தாதானே கஷ்டம் வந்தாதான் திருப்பதி நினைக்கிறது திருப்பதி விதியாபாதம் சிவனடி வணங்காட் சென்னு இறப்பவருக்கு ஈயாக்காரங்கள் ஆண்டுக்கு ஒரு முறையாவது திருப்பதியை போய் பெருக்கணும் கூட்டு போனாதுக்கு கட்டாயண்டா பாக்கி இருந்தா வந்துடும் சரி திருப்பதி வரணும்னு இருந்துட்டா உங்ககிட்ட 10 ரூபாய் பல லட்சம் வச்சுருக்கலாம் ஒரு வீடு கட்ட முடியாது சுவாமிக்கு ஒரு கற்பூரம் ஏற்ற முடியாது ₹1 கையில் இருக்காது அது என்ன தெய்வ லட்சமும் தெரியாது பட்டு சுவாமிக்கு விசேஷம் பண்ண வைக்கும் திடீர்னு கட்ட வைக்கும் மாடு வாங்கி வைக்கும் கல்யாணம் பண்ண வைக்கும் அவன் பொண்ணை கட்டி கொடுத்த எத்தனை லட்சம் கையில வச்சிருந்தா 1000 ரூபாய் சம்பளம் வச்சிருந்தேன் அதான் இருந்தது ஆனா பணம் வந்துருதா ஆச்சா வட்டி வாங்கி வச்சிருந்தா அந்த அம்சம் தான் வந்துடும் அப்படி தஞ்சம் என்று வந்தோருக்கு சஞ்சலம் தீர்த்திடும் சுவாமியே ராமண்ணா சிவகாமி உமை சீதை ராமண்ணா சரணப்பிடி மரணப்பிடி வருகாவரம் தருவாய்மணி சரணப்பிடி மரணப்பிடி வருகாவரம் தருவாய்மணி மணி வந்தனே வைகுந்த வாக்கி உள்ளமே பரமன்கரம் பிரமன்கரம் அரசெய்தனான் பார்வதியால் சாபம் தீர்த்தவன் பாவிக்கரைகளை மாய்த்தவன் அதனால காலம் முன் போன்றது கடமைகள் போன்றது என் தங்கையா இருக்க முடியாத உமா பார்வதி உதிரகபாலம் பிரம்ம கபாலமாகப்பட்ட கரத்திலே பற்ற அதுக்கு உதிரை சாதிப்பதற்காக இந்த லீலாபதிகள் கங்கணத்தை கட்டி என் தங்கச்சி கூட அவதாரங்களை புரிந்து அதை பார்த்தியா அங்காள பரமேஸ்வரி அமர்த்திருக்கான் எங்க மலையனூர்ல அம்மா இரு காலு அரை முக்கா முழு இப்படி உதரத்தை சாதிப்பேன் பிரம்மகபாலத்தை அறவே நீக்க வைப்பேன் அது வரைக்கும் சாந்தா சுரூபணியா உன்னை நாடி வரும்படியான மக்களுக்கு தேவையான வல்வினைகள் நீக்கி நல்வினையை கொடுத்து அருள்பாவிப்பா என்று என் தங்கச்சி அமர்த்திருக்கீங்க சக்தி ஒன்று சமயம் பலவாறு சக்தி ஒன்று சமயம் பலவாறு என் தங்கச்சி எடுக்கிற உருவம் யாரால இவரால கடல் சொன்ன பூமி என்ற விடம் உண்டோரிடமேவும் கருணாகரி அப்புறம் தும்பூர்னா என்னடா பேரு தும்பூர்னா நாகாத்தம்மா யாருக்கு நாகாத்தா யாருக்கு எப்பப்பெல்லாம் பாம்பாவா எப்பலாம் பிம்பான பேருக்கு பாம்பாகும் சக்தி நீ பிம்பான பேருக்கு பாம்பாகும் சக்தி நீ
எத்தனை பேருக்கு பாம்பா கூடி சக்தி. சாமி என்ன தும்பூர் நாகத்தை துரத்தி வந்து கொத்துருவாளாம் அப்படின்னு கேட்டானா. தும்பூர் நாகத்தை வந்து துரத்தி வந்து கொத்துவாளான். பத்துனா தெய்வம் இருக்கு இருக்கு, சுவாமி உண்டு உண்டு. அரசா நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். இந்த பழமொழி சொன்னாங்களே, நம்ம கண்கண்ட தெய்வம், கலியுக தெய்வம் நம்ம தும்பூர் நாகாத்தம்மன். இது கிமுவுக்கு முந்தையோ கிபுவுக்கு முந்தையோ நடந்தது இல்லை. அண்மை காலங்களிலே இப்ப ஐயா சொன்னாரு, மூத்த ஆசிரியர் காசலிங்க அண்ணா வரும்பொழுது, தம்பி நாங்க அப்ப வந்து நான் சின்ன புள்ளியா இருக்கும்போது ஆடும் பொழுது அப்ப சின்ன பிள்ளையா இருக்கும்பொழுது அந்த நாகாத்தம்மா சிலை சின்னதா இருக்கும்பா. ஆனா இன்னைக்கு பார்த்தா வளர்ந்து போயிருக்குதுப்பா. என்ன சொல்ற, அந்த அம்பாள் தரிசனத்தை நான் பார்த்ததில்லை. நான் பாப்பா காலையில உண்மை காட்டுற இருக்க வளர்ந்துட்டே வராளாம். ஐயா உண்மைதானா? அம்பாளுடைய அருள் கடாட்சம் சுவாமி இருந்து இங்க இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் ஒரு உயிர்களில் ஏசானம் கிடையாது. தேவப்பிறப்பு. ஓ தேவப்பிறப்பு. இந்த மண்ணில் வாசம் கொடுத்து மண்ணில் நாடகம் நடிப்பதற்கும் இந்த அம்பாளை பேசுவதற்கும் அவருடைய கடாட்சம் வேணும். அவனருளால் அவன்தார் வணங்கி அப்படி சக்தி ஒன்று சமயம் பலவாறாக 64 பீடங்களிலே ஒன்றா திகழக்கூடியது தும்பூர். தும்பூர்ல இருந்து எடுத்துக்கு மலையூர் ஆகட்டும், முட்டத்தூர் ஆகட்டும், சகல சம்பத்தான் தெய்வங்களும் அம்பாளுடைய கடாட்சம் பரிபூர்ணமா நீங்க நடத்த சரித்திரமும். ஆமா, திருவக்கரைங்க தான் இருக்கு. ஆமா, பக்கத்துல. இப்படி மெய் சிலுக்குது, பேச வாய் நான் வரல. ஆமா, அம்பாளுடைய புகழ்ச்சி பேச முடியாது. பேசுறதுக்கு அனுபவம் இல்லை, வயசு இல்லை, தெரியாது எனக்கு. பெரிய வியாதி நல்லா ஆக்கி அவர் கோயில் கட்டி வெள்ளிக்கிழமை கும்பாபிஷேகம் திருவிழா பண்றாரு. குண்டல்குடி பெரிய வியாதி விரல் இல்லாத இருந்தது. அங்க போய் கும்பிட்டு வச்சு எடுத்து சாமி சண்டை போட்டு நக்கி பாம்பு வந்து நக்கிச்சான். ஒரு நல்ல கை காலெல்லாம் வந்து இங்க எடுத்து போய் கல் எடுத்து போய் வச்சு அவங்க ஊர்ல கோயில் கட்டிடுறாங்க. தும்பூர் நாகம்மா துணை எனக்கு யாரம்மா, உண்மையா சாமி போனா அந்த அம்மா பேசுவா, ஏற்கனவே பேசுவா. ஆமாம்மா, சும்மா இல்லைனா. தும்பூர் நாகம்மா துணை எனக்கு யாரம்மா, அண்டி வந்தே நானம்மா உன் அருளை தாயம்மா. தும்பூர் நாகம்மா துணையாக வருவாயே, துணையாக வருவாயே, தொழுநோய் தீர்ப்பாயே, துணையாக வருவாயே, தொழுநோய் தீர்ப்பாயே. அம்மா துணையாக வந்தாயே, தொழுநோய் தீர்த்தாயே, சதமென உனை எடுத்தேன் தஞ்சம் தன்னைதால் வந்தேன். மூவாமுகந்தனுக்கு என்று மிதையவளி மாத்தவளி உனையின்றி மற்றோர் தெய்வம் வந்து வாய்ப்பது. அம்பாள் சர்வேஸ்வரி என் தங்கையை இப்படி நாகமாக, கருமாரியா, உருமாரியா, ரேணுகையா, செல்வமுத்து மாரியா இப்படி எல்லாம் அமர்த்த செய்து நான் செய்த லீலாவதிகள் ஒன்றல்ல இரண்டல்ல, வேற என்னெல்லாம் செஞ்சிருக்கேன் தெரியுமா? நச்சரவில துயின்ற, நான்முகன பயின்ற, அச்சமகள பூ மாதருக்கருள் சுரந்த, காமன நினைவனாள், கஞ்சனை உந்தியாள், பூமகள் இடமாதர், குழந்தைய துணையினாள், தாமதம் இல்லாக்கெங்கே தரித்திரவாதத்தால் நேமமாய் அழுத்து காத்த நிர்மல கிருஷ்ணமூர்த்தினாள். காமன நினைவாள் உடைச்சு கஞ்சன். கஞ்சன் தான் யாரு? யாரு கஞ்சன்? யாருங்க கஞ்சன்? வந்து வாதியிருக்கான். கஞ்சனா பிரம்மாவுக்கு ஒரு பேர், கஞ்சனா வாதியாருக்கு ஒரு பேர் தான். கஞ்சனை உந்தியால் தொப்புள் குடியில படைக்க செய்த. கஞ்சனை உந்தியால் பூமகள் இடினமாதர், அரம்பை ஊர்வசி மேனகை. அதுல ஊர் என்றால் துடை. இந்த துடையில பிறக்க செய்த பூமகள் நடினமாதர் பொருந்திய துறையினால் தாமதமில்லா கங்கை தரித்திர பாதத்தால், என்னுடைய பாதத்தால் கீறி பாதத்துல நீங்காது இருக்கும்படி பதுமத்தம்பு கங்கை, அந்த கங்கைய பாதத்தால் படைக்க செய்து பிரபஞ்சம் வாழ வேண்டும் அப்படி என்று, உலகம் உய்ய வேண்டும் என்று அவதாரங்களை புரிந்து அக்கிரமத்தை அழைக்கும்படியான சக்கரதாரி மூர்த்தி
இப்பொழுது வைகுந்தத்திலே வரம் தரும்படியான வரதராஜ மூர்த்தியாக மக்களுக்குரிய வல்வெளிகள் எல்லாம் நீக்கும்படியான தெய்வமாக அமர்ந்திருக்கின்றேன். அப்படி யுகங்கள் தோறும் இந்த 4 யுகமும் இந்த தசவதாரமும் யுகங்கள் மாறி மாறி வந்துதான் இருக்கும். ஆமாங்க. புனரவி ஜனனம், புனரவி மரணம். உயிர்கள் பிறந்து பிறந்து இருந்து இருந்து பிறந்து பிறந்து இருந்து இருந்து வந்துட்டுதான் இருக்கு. ஆமா. புல்லாய் போடாய் புடுவாய் மரமாய் பலிபிரகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கடங்கல வல்லசுராய் தேவராய் முனிவராய் செல்லாய் தாவர சங்கமம். இது சங்கிலி போல பிணைக்கப்பட்ட பிடிப்பு. ஆமா. புல்லிலிருந்து தோற்றம். தசாவதாரத்தின் நோக்கமே அதான். அறிவியல் விஞ்ஞானத்தின் ரீதியா பார்த்தா அப்படி புல்லிலிருந்து துவங்கி இது தேவர் மனிதரா இதுல இருந்து நம்ம மாறிண்டே போகணும். எப்படி போறது? எப்படி போலாம்? அவன் எப்படி மோசம் பண்ணலாம்? ஆமா. இரவோட இரவா காணிக்கல் எப்படி புடுங்க நடலாம்? புறம்போக்கில் எப்படி 2 அடுக்கு மாடி வீடு கட்டலாம்? என்ன ஆயிடுதா? அதனாலதான் வேற காணிச்சு வச்சிடலாம். நல்லவர் மனதை நடுக்க செய்யப்படாது. நற்றாட்டுல கையை நடுவ விடக்கூடாது. வலிய வழக்கிட்டு ஒருத்தர் மானத்துக்கு எடுக்கப்படாது இல்லையா? மற்றவங்களை அடிச்சாதான் உதைச்சாதான் மோசம் பண்ணாதான் மோசம் கிடையாது. வாக்கால் மனத்தால் காயத்தால் சித்தத்தால் பத்தனடாய் அவனை விடக்கூடாது பாவிடான்னு நினைச்சே தீர்ந்து போச்சு. இதனால என்ன பண்ண பிறவிகள் வரும். இது எல்லாம் அறக்கணும். மக்கள் எல்லோரும் உய்ய வேண்டும். எம்பெருமான் திருப்பதி போனவங்களுக்கு நல்ல அனுபவம் தெரியும். திருப்பதி போறேன்னு சொன்னா திருப்பதி போற வரைக்கும் எல்லாம் சித்தத்தில் இருக்கும். பெருமாளை பார்க்கணும், அதை கேட்கணும், இதை கேட்கணும். ஆனா உள்ளார போய் பெருமாளுக்கு நேரா ஒரு தூண் இருக்கும். அதுல வராகர் இருப்பார். அந்த தூணுகிட்ட போயிட்டுனா எதுவுமே ஞாபகத்துக்கு வராது. லட்டு கூட ஞாபகத்துக்கு வராது. பேசப்படாதுடா. பகவானை பார்த்தா போதும் தான் கை வருமே தவிர அந்த வராகருடைய மாளிகை ஆனந்த நிலையம் பேர் திருப்பதிக்கு. என்னது? ஆனந்த நிலையம். அங்க போயிட்டு ஆனந்தமா இருக்கணும். அழக்கூடாது. அப்பேர் பெற்ற ஆனந்தத்தை தரும்படியான மூர்த்தி வரந்தரும் பெருமாளாக வைகுந்தத்தில் அமர்ந்திருக்க. அதனால் மகாலட்சுமி கூப்பிடணும். சில பல வார்த்தைகள் உரையாடணும். எந்நாட்டுக்கு முன்னாடு நவதிரமை தாய் திருச்சேத்திரம் நீர்வளம் நிலவளம் குடிவளம் சந்திர சௌபாக்கியம் தக்கதா திகழக்கூடிய தும்பூர் நாகாத்தம்மன்னா தெரியாத அகில உலகம் கிடையாது. நடத்துங்கிற அது ஒரு மாதிரி ஒரு சாமி ஒரு சாமி வந்தா மலை வரணும். ஏன் இருந்து அருள்பாலிக்கும்படிய அம்பாள் சர்வேஸ்வரி லோகமாதா செல்வமுத்து மாரியம்மன் முத்துமாரி உடல்மாரி ரேணுகை அம்பாள் சர்வேஸ்வரி ஓம் சக்தி என்று சொன்னாலே ஓம் சக்தி என்று சொன்னாலே நமக்கு ஓடிவிடும் துன்பமெல்லாம் தன்னாலே அந்த சிறப்புடன் பால் கொடுத்த
நினைச்சு பிறப்பு வர்றது கிடையாது கிடையாது. நம்ம நினைச்சு இறப்பு வர்றது இல்லை கிடையாது இல்லையா? ஆமாங்க. அது போல இந்த மண்ணுல இந்த இடத்துல நமக்கு பிரார்த்தனை இருந்தாதான் நடத்த முடியும். அப்படியே நடத்தினாலும் அம்பாளை சேவிப்பதற்கோ பேசுவதற்கோ நினைப்பதற்கோ அவருடைய கருணா கடாட்சம் வேணும் இல்லையா? அப்பேர் பெற்ற இன்னும் இந்த ஒரு பிறப்பு இல்லை, இன்னும் அடுத்து இப்பிறப்பு தப்பினால் எப்பிறப்பு வாய்க்கும் அறியாது. எந்த பிறப்பு வாய்த்தாலும் அம்பாளுடைய அருள் இல்லாம சிவபெருமான் கிட்ட போக முடியாது. அன்னை அருள் இல்லாத அப்பா அம்மா சொன்னாதான் அப்பா என்ன தெரியும். என்னதான் அப்பாட்ட போனாலும் சரி, அம்மா கொஞ்சம் கண்ணை காட்டினாதான் பிள்ளைய பாருங்க பீஸ் கட்டணும், அவங்க கொஞ்சம் அப்படி எப்படின்னு சொன்னாதான் சரி போடும். கேட்காதுடா எப்படி கேட்கும்? அது போல இந்த 7 ஜென்மம் நான் எடுத்த போது உன்னை எத்தனை பிறப்பு எடுத்தாலும் சாரி உலகலாமுண்டி ஆகட்டும், நம்ம தும்பூர் ஆகட்டும், கடலூர் ஆகட்டும், எங்க மாமா வந்திருக்காரு. அப்படி நம்பால் நினைப்பதற்கும் சேவித்ததற்கும் அவ அருள் வேண்டும். 7 ஜென்மம் நான் எடுத்த போது எட்டுக்கும் ஈஸ்வரியே உட்புகழை பாடும் உன்னை சுற்றி வாடும் புவியில் யார் அறிய பாடி வந்திருக்கேன். 10 வரைக்கும் பாடி வந்திருக்கீங்க. 5 2 10 அவதாரங்கள் உன்னை அஞ்சுகின்ற தெய்வம் இருக்கு. ஆமாங்க. சுவாமி இருக்கு. நோக்கு இடமெங்கு நீக்கம் இடமென்று நிறைந்திருக்கக்கூடிய பராபர தெய்வம். நினைத்து சுவாமி அம்மான்னு சொல்லி உண்மையா போன பேசுற தெய்வம். கல்லுன்னு பார்த்தா கல்லு, சிலன்னு பார்த்தா சிலம், அம்மான்னு பார்த்தா அம்மா. ஆமாங்க. அப்படி அஞ்சி உன்னை அஞ்சுகின்ற பக்தருக்கு அருளை தருவாயே. இது மனம் ஒரு வந்து குரங்குதான். ஆனா இதெல்லாம் அடக்கி ஆள்வது என்பது நம்ம சித்தரோ மகான ஞானியோ கிடையாது. நம் பூர்வீக கர்மா என்னவோ, விதி என்னவோ கருத்து வந்து தம்மதென்று அமெரிக்க நாய்நறி பேய்கழிகள் தம்மதென்று அமெரிக்க. அதனால அந்த அம்மாவுடைய கடாட்சம் வேணும். பொறுக்கிற அளவு தான் பொறுக்கலாம். துன்பம் இல்லாத இருக்க வீடுகள் தோறும் வாசல் உண்டு. ஆமாங்க, வீடு தான் வாசல் இருக்குதான். காத்து வரும் போகுதுதான். கொண்டாட்டினா நான் கேள்வி கேட்பாங்க. அப்படி இது எல்லாம் பொறுப்பதற்கும் இந்த மனத்தை அடக்குவதற்கும் தம்பால் கருணா கடாட்சம் வேண்டும். கொஞ்சம் இல்லை நெஞ்சில் குறை கோருகின்றேன் நானே. 10 வரைக்கும் நம்பால் புகழ்ச்சிய அருமையாய் பாடி அமைத்த மறைந்த நாடக பேராசிரியர் கவிக்குயில் பாரத இலக்கிய தென்றல் அருமை ஐயா, கொஞ்சம் இல்லை நெஞ்சில் குறை கோருகின்றேன் நானே. எல்லாம் வல்ல அம்பாள் சர்வேஸ்வரி முத்துமாரியம்மன் பாகத்திற்கும் கண்கண்ட தெய்வம் நமக்கெல்லாம் குலதெய்வம் வாய்க்கும்படியான முத்துமாரியம்மன் நாகாத்தம்மன் பாகத்திற்கும் புண்ணிய கஷேத்திரத்தில் வாசம் புரிந்து வரும்படியான ஊராட்சி மன்ற தலைவர் அருமை அம்மா அஞ்சலை மறைந்த மாமியதை அருமை ஐயா குப்புசுவாமி இவருடைய புதல்வரா இருக்கும் இளையராஜா அறுசுவையோடு அன்னம் பரிமளித்து முதல்ல மரியாதை. ஆமாங்க. அடக்க ஆச்சாரம். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும். மனிதர் என்றால் திறமையோடு வறுமை வேண்டும். மனிதர் என்றால் மண்ணுயிர்கள் கருணை வேண்டும். மனிதர்னா யாரு மனிதர்? கீழ்கண்ட பொருளை யாருன்னு தேடி கொண்டு கொடுத்துடணும். ஆமா, அவதான் மனுஷன். 2000 ரூபாய் எடுத்து பாக்கெட் வச்சுன்னு போயிட்டு இருக்கணும். அவர்தான் மனிதன்.
இது போல அரிசுவையோடு அன்னம் பரிமளித்து அந்த அன்பான உபசரணையோடு உப்புடன் முகமலர்ந்து உண்மை பேசி உப்பில்லா கூடிட்டாலும் உண்பதை அமிர்தமாகும் உப்படமோடு பாலன முகம் திடுவாராயும் கப்பிய பசியனும் கடும் பசி மேலாக உணவை கொடுத்துட்டு ஐயா சொல்லுங்க இன்னும் எப்படி இருக்கு இன்னும் நான் சிறப்பா செய்யணும் வயிறாறு சாப்பிடுங்க என்று அருகாமையில் இருந்து கவனித்த அருமை அண்ணார் இளையராஜா ஐயாவுடைய பாத்திற்கும் இங்கு இருக்கும்படியான ஆன்மீக அன்பர்கள் விழா குழுவினர்கள் ஆலய அரங்காவலர்கள் நாடகத்தை கண்டு நாடக கலைப்பெரியர்கள் யாவற்றுமானவர்களுக்கும் எங்கள் சபா உரிமையாளர் திகழும்படியான கடலூர் குமராபுரத்தைச் சேர்ந்த MS விக்னேஷ் நாடக ஆசிரியர் அன்னார் பாத்திற்கும் சபா சகல உரிமையாளர் மிருதங்க சக்கரவர்த்தி கோடகிரி மிருதங்க புயல் புலியூரை சேர்ந்த சத்யராஜ் ஐயாவுடைய பாத்திற்கும் எங்களுடைய நாடக சபா ஆசிரியர் கிருமாம்பாக்கத்தைச் சேர்ந்த கலை சுடர்மணி புதுவை கிருமாம்பாக்கம் வீரபாண்டி நாடக ஆசிரியர் அன்னார் பாத்திற்கும் இன்னும் பண்ருட்டியை சேர்ந்த சபா மேலாளராக திகழக்கூடிய திரிபுர சுந்தரி என்று சொல்லக்கூடிய திரிஷா நாட்டிய புயல் கைலாய பேரொளி அன்னை தமக்கை அவருடைய பாத்திற்கும் ஏனைய நாடகாசனர்கள் தங்களுக்கு அரியன் பலகோடி வணக்கம். மாமன் பேரே தெரியாது கேட்கறது. வேம்பி புண்ணிய சேத்திரத்தை சேர்ந்த அருமை மாமா கணேசன். மாமா பேரே கேட்டு சொல்றியா? வேம்பியை சேர்ந்த கணேசன் மாமாவுடைய பெருநாள் அடியனுக்காக ரூபாய் 101 மிகுந்துள்ளார். எல்லாம் வல்ல எம்பெருமான் இருந்து நோயற்ற வாழ்வு குறிப்பிட்ட பிரார்த்திக்கிறேன். சபைக்கு சுவாமிக்கு வணக்கம். எம்பெருமான் லட்சுமி அடைக்க லட்சுமி வருகின்ற வைத்துக் காண்க.